வணக்கம் மக்களே. இன்டர்லாக் வச்சு வீடு கட்ட முடியுமா? அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். இன்டர்லாக் கல்லு எப்படி தயாரிக்கிறாங்கன்னு முதல்ல பார்த்துருவோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 மெட்டீரியல் யூஸ் பண்ணுறாங்க. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா சிமெண்ட்டு, 2வது எம் சாண்டு, 3வது வந்து பார்த்தீங்கன்னா ஜல்லி 6 ஜல்லி யூஸ் பண்ணுறாங்க. 4வதா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளை ஆஷ், அதாவது வந்து சாம்பல், நிலக்கரி சாம்பல் வருது இல்லைங்களா? அந்த சாம்பல். இது எல்லாத்தையும் பேன் மிக்ஸர்ல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, அ இது மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸ்டு ஹைட்ராலிக் மிஷின். ஹைட்ராலிக்ல பிரஷ் பண்ணி தான் இது எடுக்கிறதுனால, இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் வைஸ் நல்லாயிருக்கும். அதே மாரி இதில வந்து ஹேர் ஹோல்ஸ் ரொம்ப இருக்காது. அ இதில வந்து பார்த்தீங்கன்னா, இத வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்ரசிவ் மிஷின்ல அடிச்சு, உள்ள வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரை பிளேஸ்ல வச்சுருவாங்க. வச்சு 1 நாள் ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது ட்ரை ஆயிரும். ட்ரை ஆனதுக்கப்புறம் எடுத்து தொட்டியில இறக்கி 7 நாள் க்யூரிங் பண்ணுவாங்க. க்யூரிங் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, வெளிய எடுத்து வச்சு ஒரு 2, 3 நாள் ட்ரை ஆனதுக்கு அப்புறம் தான் இத லோட் பண்ணி நம்ம சைட்டுக்கு கொண்டு வருவாங்க. அதனால இது வந்து மத்த பிரிக்க கம்பேர் பண்ணும்போது நல்ல ஸ்ட்ரென்த்தாவும் இருக்கும். பிளஸ் வந்து லோட் எடுக்கிறது கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா, நார்மல் செங்கல விட இது 2 மடங்கு அதிகமா இருக்கும். இப்ப நார்மல் செங்கலோட கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு 3.43 நியூட்டன் பெர் mm² வரும் வரும். ஆனா, இதே வந்து இன்டர்லாக் பிரிக்க பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு டோட்டலா வந்து அத விட டபுள் மடங்கு. அதாவது 5.6ல இருந்து 7 வரையும் இருக்கும். அதாவது 7.3 வரையும் வரும். 7.3ங்கிறது நியூட்டன் பெர் mm². இது வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஸ்ட்ரென்த். அதனால வந்து நார்மல் பில்டிங் லோட் எடுக்கிறத விட இது 2 மடங்கு அதிகமான லோட் எடுக்கும். அதனால இத வந்து யூஸ் பண்ணி நம்ம வீடு கட்டும்போது எந்த ப்ராப்ளமும் வராது. அதே மாரி இப்ப நான் சொல்லியிருக்க இந்த கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த்ங்கிறது நீங்க எடுக்கிற கம்பெனிய பொறுத்து மாறலாம். அதனால நாங்க எடுத்த கம்பெனில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ரென்த் வராதனால நான் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். அதே மாரி இது வந்து வாட்டர் க்யூரிங் எப்படி பண்றாங்களோ, அத பொறுத்து கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் மாறலாம். அதனால நீங்க எடுக்கிற கம்பெனிய பொறுத்து இந்த ஸ்ட்ரென்த்தும் மாறும். பிளஸ் குவாலிட்டியும் மாறும். அதனால நீங்க எடுக்கிற கம்பெனில செக் பண்ணி பார்த்து எடுக்கிறது நல்லது. அது உங்களோட ஓன் ரிஸ்க். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. இதே மாரி சிவில் ரிலேட்டட் வீடியோஸ் நம்ம சேனல்ல ரெகுலரா போட்டுட்ருக்கோம். மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, ஃபாலோ பண்ணுங்க. அதே மாரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ.